எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனை முக்கூடான குய் நன்றி ராஜா சுவாமி. இந்த நாளை கொடுத்தீங்களா அதற்காக உமக்கு நன்றி. இந்த அருமையான நேரத்துக்கு கொடுத்தீங்களா அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. ஏசப்பா, அந்த கருத்துல இருந்தோம் சுவாமி, ஆச்சரியமான ஒளிக்கு வர வச்சிங்க, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இவ்வளோ பேர் ரட்சிப்பை இலவசமாக கொடுத்தீங்க, அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. எங்களை திக்கற்றவர்களாக விடாம தந்த துணையாளராக பேச்சளவாக்காக உமக்கு நன்றி சுவாமி. ஏசப்பா, இந்த நாளையும் கூட கர்த்தாவே தேவனை, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் தேவனை இங்கே ஆசீர்வதித்து ஏசப்பா அவங்களோட மனசு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்களை திறந்தழும்படி தேவனை மன்றாடுகிறோம் சுவாமி. ஏசப்பா, நீரே பொறுப்பெடுத்து வழிநடத்திக் கொள்ளுங்க சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா, ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா, நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா, நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார், நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார், கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார், எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்திடுவார், என்னை சந்திக்க வந்திடுவாரே, ஏசு போதுமே போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, இந்த நாளிலுமே என் நிலையிலுமே இந்த வாழ்வினிலே ஏசு போதுமே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் அமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் அமிசமும் மயக்கிட்டாலும்
தடையில்லாமல் முன்னேறவே ஏசு போதுமே போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, இந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு Thank you, sister, for leading worship. இந்த நாளிலும் நம்ம மத்தியில் இருக்கிற பிரதர் ராஜா அவர்கள் தேவனுடைய வார்த்தையை நம்மிடத்துல ஷேர் பண்ணுவோம். பிரைஸ் லார்ட். கேக்குதா பிரதர்? கேக்குது. வெரி குட். இந்த நாள் தியானத்திற்கு நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி பிலிப்பியருக்கு எழுதுகிற நிருபம் 1வது அதிகாரம் 9வது வசனம், 10வது வசனம், 11வது வசனம். பிலிப்பியன்ஸ் chapter 1 verse 9, 10 and 11. நான் வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க. மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும். நம்பர் 2, தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. நம்பர் 3, நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். ரைட், நல்லா கவனிங்க. பவுலின் ஜெபம். அதனால் செய்தியின் தலைப்பு பால்ஸ் பிரேயர், பவுலின் ஜெபம். ஆசிரியர், இந்த நிருபத்தின் ஆசிரியர் பவுல் தீமோத்தேயும் சேர்ந்து கொள்கிறார். பிலிப்பியர் சபைக்கு எழுதப்பட்டதான ஒரு நிருபம். இதில் சொல்லப்படும் போது இப்படியாய் சொல்லுகிறார். 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, அனைவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன், எல்லாருக்காகவும் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி 4வது வசனத்துல இப்படியாய் பவுல் சொல்லுகிறார். அதே 1வது அதிகாரம் 8வது வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், உங்கள் மேல் வாஞ்சையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறதான பவுல் இப்படியே சொல்லிக்கிட்டு வர்றவரு பிலிப்பிய சபை மக்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். அதாவது 3 விதமான ஜெபங்கள், அதாவது ஒரே ஜெபம் 3 காரியங்களை மையப்படுத்தி பவுல் ஜெபிக்கிறதை இந்த அதிகாரத்திலே நம்மால் பார்க்க முடியும். இந்த 3 காரியங்களையும் குறித்து தியானிக்க ஆவியானவர் உதவி செய்வாராக. முதல் காரியம் வாசிக்கலாம். அதே பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 9வது வசனம், 9th verse. மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும். ரைட், பவுல் ஜெபிக்கிறதான முதல் காரியம், முதல் ஜெபம் அன்பை குறித்து இங்க பார்க்கிறோம். சோ இதை மையமாக வைத்து நாம் முதல் காரியத்தை தியானிக்க போகிறோம். முதல் காரியம் அன்பிலே பெருக்கம், அபவுண்டிங் இன் லவ். அந்த ஸ்லைடை போடுங்க பிரதர். அன்பில் பெருக்கம். அன்பு பெருகினால் மாத்திரம் போதாது. பவுல் என்ன சொல்றாரு பாத்தீங்களா? உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் அதிகமாய் பெருக வேண்டும். நல்லா கவனிக்கணும். அன்பு இருக்கு. நம்ம பொதுவா எல்லாருமே அன்பை குறிச்சு பேசுவாங்க, அன்பை குறிச்சு பிரசங்கம் பண்ணுவாங்க, அன்பை குறிச்சு ஸ்டடி எடுப்பாங்க. ரைட், நல்லது, அது நமக்கு தேவை. ரைட், இருந்த போதிலும் பவுலின் ஜெபம் சற்று வித்தியாசமாக அமைகிறது. நன்றாக கவனிக்கணும். உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும். Your love may abound more and more in knowledge and understanding. நல்லா கவனிக்கணும். அன்பு பெருக வேண்டும். அன்பு எதிலே பெருக வேண்டும்? அறிவிலே பெருக வேண்டும், உணர்விலே பெருக வேண்டும். அப்படின்னா முதல்ல பெருக்கம், அறிவிலே பெருக்கம். என்ன பிரதர், என்ன சொல்ல வரீங்க? யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம், ஜான் chapter 15 verse 13. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. சிநேகிதனுக்காக, அதாவது கொடுக்கிற அன்பு இருக்கு, ஆனால் கொடுக்கிற அன்பு அறிவிலே பெருக்கத்திற்கு ஒரு உதாரணம். நாம் எல்லாரும் சிநேகிதர்கள்.
கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தது நம் மீது உள்ள அன்பிலே ஒரு பெருக்கம். நம்முடைய சரீரத்தை காட்டிலும், என்னிடம் இருக்கிற பணத்தை காட்டிலும், நான் எவ்வளவு நேரம் செலவழிக்கிறேன், அந்த நேரத்தை காட்டிலும் தேவனுக்கென்று நேரம் ஒதுக்குவது, நான் எதெல்லாம் விரும்பி செய்யறேனோ அது அனைத்தையுமே என் ஆண்டவருக்காக நான் கொடுப்பது அறிவிலே பெருக்கம் என்று பொருள்படும். உதாரணமாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 13வது வசனம். 1 Corinthians chapter 13 verse 13. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் எது பெரியது? அன்பே பெரியது. அன்பே பெரியது. அப்படின்னா அன்பு இருக்கு பிரதர், நான் என் ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆனால் நான் என் ஆண்டவரை நேசிப்பது மாத்திரம் அது போதாது. நீ ஆண்டவரை நேசிக்க வேண்டிய ஒரு விதம் உண்டு. நீ ஆண்டவரிடம் அன்பு கூற வேண்டிய ஒரு வித்தியாசமான ஒரு முறை உண்டு, சற்று ஆழமான ஒரு முறை உண்டு. அதற்காக பவுல் ஜெபிக்கிறார். அறிவிலும் உணர்விலும் நம்ம தியானிக்கிறது அறிவிலே பெருக்கம். உதாரணமா அவங்களுக்கு புரியுதாப்புல ஒண்ணு சொல்றேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 2வது வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 10 வேர்ட்ஸ் 2. கவனிங்க. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன், ஆகிலும் அது அறிவுக்கு ஏற்ற வைராக்கியம் அல்ல. புரியுதா? வைராக்கியம் இருக்கு. அவர் சொல்றாப்புல பாருங்க, எப்பா தேவனை குறிச்சு அவங்களுக்கு எல்லாம் வைராக்கியம் உண்டியா, நான் சாட்சி சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்றாப்புல. உடனே எல்லாம் கழுவி கொடுத்துருப்பாங்க. இல்லையா? அடுத்த வார்த்தை, வைராக்கியம் உண்டு, அது அறிவுக்கு ஏற்ற வைராக்கியம் அல்ல. பாத்தீங்களா? நம்முடைய வாழ்க்கையில நாம் வைராக்கியம் பாராட்டுகிறோம். நம்முடைய காணிக்கையை நாம் கொடுப்பதிலே, நம் உள்ளத்திலே நாம் வைராக்கியம் பாராட்டலாம். தினந்தோறும் காலையிலே நாம் ஜெபிப்பதிலே வைராக்கியம் பாராட்டலாம். தினந்தோறும் நாம் வேதத்தை வாசிப்பதிலே, தியானிப்பதிலே வைராக்கியம் பாராட்டலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போனா, நான் என் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதிலே வைராக்கியம் பாராட்டலாம். ஆனால் அது அறிவுக்கு ஏற்ற வைராக்கியம் அல்ல. நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் என்னுடைய வைராக்கியம் சரிதான், நான் ஜெபிக்கிறேன், நான் கொடுக்கிறேன், நான் வேதம் வாசிக்கிறேன், நான் ஊழியம் செய்கிறேன். ஆனா நான் கட்டளைகளின்படி வாழ்கிறேனா, நடக்கிறேனா? ஒரு எடுத்துக்காட்டு வைக்கிறேன். ரைட். இப்ப ஜெனிஃபர் இருக்காப்ல, அங்க இருக்காப்ல, யூஎஸ்ல இருக்காப்ல. சாரா அப்ப பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. சாரா பிறந்து இப்ப சாராக்கு வயசு ஆயிடுச்சு. சாராக்கு இப்ப எத்தனாவது பர்த்டே பிரதர் இப்ப கொண்டாடினது? தேர்ட் பர்த்டே. ரைட், தேர்ட் பர்த்டே. தேங்க்யூ பிரதர். இப்ப சாரா இப்பதான் பிறந்து, லெட் அஸ் அஸ்யூம் சாரா இப்பதான் பிறந்துச்சுன்னு மனசுல வச்சுக்கலாம். ரைட். இப்ப சாராவை பாக்குறதுக்காக நான் போறேன், திருச்சியில இருந்து கிளம்பி போறேன். திருச்சியில போறப்ப சாராக்கு எனக்கு ரொம்ப ஆசையா, நான் சாராக்காக இங்க இருந்து ஒரு பிரியாணி பொட்டலத்தை வாங்கிட்டு போறேன். எக்ஸாம்பிள், ஒரு எடுத்துக்காட்டு. எங்க திருச்சியில பிரியாணி நல்லா இருக்கும்னா நீங்க ஆளாளுக்கு ஒரு கடை சொல்லுவீங்க. நான் கடையில சாப்பிட்டும் முடியல, சாப்பிடவும் முடியாம போச்சு. சரி, உதாரணத்துக்கு பனானா லீஃப்னு வச்சுக்கோ. பனானா லீஃப்ல இருந்து நான் சாராவுக்கு பிரியாணி வாங்கிட்டு போறேன். சாரா சாப்பிடுமா? மகள் சாப்பிடுவாளா? எப்பா சொல்லுவாங்க, ஃபாத்திமா ஆண்டி சொல்லுவாங்க, எப்பா நூறுக்கு என்ன ஆச்சு? ஏன்னா பிறந்த குழந்தைக்கு அவன் பிரியாணியை வாங்கிட்டு வந்திருக்கானே, ஏதாவது கலண்டுருச்சா அவனுக்கு நட்டு? நல்லா கவனிங்க. எதையாவது கொடுக்க வேண்டும் என்பது அன்பு, எதை கொடுக்க வேண்டும் என்பது அறிவு. நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். மீண்டும் சொல்லுகிறேன், நான் என் ஆண்டவருக்காக எதையாவது கொடுக்க வேண்டும், எதையாவது செய்ய வேண்டும் என்பது நான் என் ஆண்டவர் மீது கொண்டுள்ள அன்பிற்கு அடையாளம். குழந்தை விசுவாசிகள் செய்கிறதான காரியம். ஆனால் நான் வளர்ந்து விட்டபடினாலே என் ஆண்டவருக்கு நான் எதை கொடுக்க வேண்டும்? அறிவிலே பெருக்கம், அறிவிலே பெருக்கம். உங்கள் அன்பானது அறிவிலே பெருக வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை தோறும் நான் சபைக்கு போறேன் பிரதர். மட்டும் இல்ல பிரதர், மதியம் சபைக்கு போயிட்டு வந்தா நான் ஊழியங்களுக்கு கிளம்புறேன், கிராமங்களுக்கு போறேன், நற்செய்தி அறிவிக்கிறேன்,
சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி செய்யறேன். அப்பா அது மட்டுமா, வந்தா இரவு முழுக்க நான் ஜெபிக்கிறேன். அன்பிற்கு அடையாளம். ஆனால் தேவன் விரும்புகிறபடி நான் வாழ்ந்து கொண்டு இந்த ஊழியத்தை செய்கிறேன்னா இதுதான் அறிவிலே பெருக்கம். அதெல்லாம் கவனிக்கணும். இன்னையிலேருந்து இதை கேட்கிறதான தேவ பிள்ளைகள் நாம எல்லாரும் பெருக வேண்டும். இதிலே அன்புலே பெருக வேணாம், அன்பிலே பெருகி ஏற்கனவே இருப்போம் என்று விசுவாசிக்கிறேன். நம்முடைய அன்பானது அறிவிலே பெருக வேண்டும். நான் என் ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும், எதை கொடுக்க வேண்டும், எதை என் தேவன் மேலாக மேன்மையானதாக நினைக்கிறாரோ அதை நான் கொடுக்க வேண்டும் என்பது அறிவிலே பெருக்கம். More and more your love may abound more and more in knowledge. ரெண்டாவது அதே பவுல் சொல்றாரு, அன்பானது அறிவிலே மாத்திர பெருக வேண்டாம், அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும். உணர்விலே பெருக்கம், முதல்ல அறிவிலே பெருக்கம், அன்பிலே பெருக்கம். அன்பிலே பெருக்கத்திலே இரண்டு காரியங்களை பவுல் முன்வைக்கிறார். முதல்ல அறிவிலே பெருக்கம், இரண்டாவது உணர்விலே பெருக்கம். இதே விஷயத்த அதே சாராக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பது அறிவு, ஆனால் அந்த குழந்தைக்கு நான் எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பது உணர்வு. நல்ல கவனிக்க, உணர்வு என்ன பிரதர்? டிசர்ன்மெண்ட், அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளும் ஆற்றல் என்று பொருள்படும். சங்கீத புஸ்தகத்துல ஒரு வார்த்தை இப்படியாய் சொல்லப்படுகிறது. 119வது சங்கீதம் 34வது வசனம். சாம்ஸ் 119:3-4. எஸ், தேங்க்யூ பிரதர். எனக்கு உணர்வை தாரும். ஆங்கிலத்துல எப்படி போட்டிருக்கா? லார்ட் கிவ் மீ அண்டர்ஸ்டாண்டிங். இந்த உணர்வை நான் பெற்றுக்கொள்வது எப்படி? உணர்வுனா ஃபீலிங்ஸ்னு எடுத்துக்காதீங்க. உணர்வுனா புரிந்து கொள்ளும் ஆற்றல், டிசர்ன்மெண்ட், அண்டர்ஸ்டாண்டிங். எனக்கு இந்த உணர்வு கிடைக்க மாட்டேது. இப்ப நான் அன்பிலே பெருகி இருக்கிறேன். அந்த அன்பிற்கு அடுத்தபடியாக நான் அன்பிலே மாத்திரமல்ல அறிவிலும் பெருகி இருக்கிறேன். ஆனால் என்னால் இந்த உணர்விலே பெருக முடியவில்லை, புரிந்து கொள்ளும் ஆற்றலிலே என்னால் பெருக முடியவில்லை என்றால் அதற்கு ஒருவர் உதவி செய்கிறார். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனம். ஐசாயா chapter 11 verse 2. ரைட். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும். பாத்தீங்களா? ஓப்பனிங்க இது ரெண்டும் வருது பாருங்க. அதாவது ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும். இதெல்லாம் கொடுக்கிறது யாரு? கீழே பாத்தீங்கன்னா அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். அதாவது ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மெண்ட் கொடுக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். உணர்வை தாரும், எனக்கு புரிந்து கொள்ளும் ஆற்றலை தாரும். ஜெபிக்கிறார் சங்கீதத்துல, ஐயா இந்த ஆண்டவரே என்னிடத்திலிருந்து நீர் என்ன எதிர்பார்க்கிறீர்? நான் அவரை போல ஜீவிக்கணும், நான் இவரை போல ஊழியம் செய்யணும், நான் இவரை போல வேலைக்கு போகணும், நான் இவரை போல வீடு கட்டணும், நான் இவர் வாங்கின கார் வாங்கணும், இல்ல நான் இவரை போல சபை கட்டணும். அவங்க சபையில ஏசி இருக்கு, என் சபையில ஏசி இருக்கு வேணும். அவங்க சபையில அகுஜா ஸ்பீக்கர் இருக்கு, என் சபையில எனக்கு அகுஜா வேண்டாம், எனக்கு தம்பு வேணும். அங்க தம்பு இருக்கு, எனக்கு ஈவி வேணும். அங்க அந்த மிக்சர் இருக்கு, சாதா ஸ்டுடியோ மாஸ்டர் மிக்சர் தான் இருக்கு, எனக்கு யமஹா மிக்சர் வேணும். அப்படி இல்ல. லார்ட் கிவ் மீ அண்டர்ஸ்டாண்டிங், எனக்கு புரிந்து கொள்ளும் ஆற்றலை தாரும். என்னை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் கர்த்தருடைய ஆவியானவர். ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இது இரண்டுமே இருந்தா வசனம் சொல்லுது, உத்தமமானவைகளை நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள். 8வது வசனத்துல பாருங்க, 9வது வசனத்துல பாருங்க, உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக. உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய அன்பு அறிவிலும் எல்லா உணர்விலும் அதிகமாக பெருக வேண்டும் என்று பவுல் முதற்படியாக ஜெபிக்கிறார். சோ முதல் காரியம் அன்பிலே பெருக்கம், அபவுண்டிங் இன் லவ். இரண்டாவது காரியம் வாசிக்கலாம். அதே பிலிப்பியருக்கு எழுதுகிற நிருபம் 1வது அதிகாரம் 10வது வசனம். chapter 1 verse 10. எடுத்தவங்க யாராவது ஒருத்தவங்க படிங்க. chapter 1 verse 10. இல்லைன்னா பிரதர் படிப்பாப்ல.
ரைட். தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகிய. இரண்டாவது ஜெபிக்கிறதான ஜெபத்தை பாருங்க, என்ன அருமையா ஜெபிக்கிறார் பாருங்க, என்ன ஆழமா ஜெபிக்கிறார் பாருங்க. தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி, விஷயம் இங்கதான் வருது, இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. ரைட். இரண்டாவது காரியம் எதிலே பெருக்கம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸ்லைட் போடுங்க பிரதர். கனிகளில் பெருக்கம், அபவுண்டிங் இன் ஃப்ரூட் பியரிங். முதல்ல என்ன பார்த்தோம்? அன்பிலே பெருக்கம். ரைட். இதிலே அன்பு பெருக வேண்டும். என்னுடைய அன்பானது அறிவிலே பெருக வேண்டும். என்னுடைய அன்பானது உணர்விலே பெருக வேண்டும். Your love may abound more and more in knowledge and understanding. இரண்டாவது காரியம் பவுல் முன்வைக்கிறதான காரியம், கனிகளில் பெருக்கம், நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி, அபவுண்டிங் இன் ஃப்ரூட் பியரிங். பிரதர், நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாய் என்ன பிரதர் இதுக்கு அர்த்தம்? கொஞ்சம் இதை குறிச்சு நீங்க விவரிச்சு சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமே. நீதியின் கனியை குறிச்சு அதிகமா சொல்லப்பட்ட மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு நீங்க ஒரு வேளை யோசிக்கலாம். இதை குறிச்சு நம்ம சுருக்கமா தியானிப்போம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அதிகாரத்துக்கு போற, யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம், ஜான் சாப்டர் 15 verse 1 to 10. எல்லாருக்கும் தெரிந்ததான காரியம் இது. நானே மெய்யான திராட்சை செடி. இயேசு சொல்றாரு, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அரித்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்துல நீங்கள் இப்பொழுது சுத்தமா இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களை நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்ன நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிடம் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவனிடம் நிலைத்திராவிட்டால் வெளியே இருடைய கொடியை போல அவன் எரிந்து உணர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். அதுக்கு மேல நான் படிக்க விரும்பல, உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தோட்டக்காரர் யாரு சொல்லுங்க சிஸ்டர், யாராவது சொல்லுங்க. தோட்டக்காரர் யாரு? வெரி குட், வெரி குட், தேங்க்யூ ஆண்டி. தோட்டக்காரர் தேவன். ஓகே, ரைட். செடி யாரு? இதுல இந்த அத்தியாயத்துல நம்ம பார்க்கும்போது செடி யாரு? சரி. கொடி யாரு? நீங்களும் நானும் தான் கொடி, இல்லையா? கனிகளில் பெருக்கனால கவனிக்கணும். நம்ம தியானிக்கிறதான பகுதிக்கும் இதுக்கும் தொடர்பு உண்டு. அதாவது நிலைத்திருந்தால் கனி கொடுப்பான் என்று வேதம் சொல்லவில்லை. நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று வேதம் சொல்லுது. பாத்தீங்களா? என்ன அருமையான வார்த்தை பாருங்க. 5வது வசனம் பாத்தீங்களா? அதை ஹைலைட் பண்ணுங்க. 15:5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால், என்ன போட்டிருக்கு பாத்தீங்களா அந்த வார்த்தை? அவன் கனி கொடுப்பான்னு போல. அவனை எப்பயுமே செஞ்சுரி தான் அடிப்பான். அவன் 100க்கு 100 தான் எடுப்பான். அவன் என்கிட்டயும் நான் அவன் கிட்டையும் இருந்தா அவன் 35 எடுக்க மாட்டான். அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்ன அருமையான வார்த்தை பாருங்க. இல்ல அப்படின்னா என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. கனிகளிலே பெருக்கும். பிரதர், நான் கனி கொடுக்க விரும்புறேன் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா இந்த 5வது வசனத்தை உங்க மனசுல வச்சுக்கங்க. நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும். ராஜாவாகிய லூர்தாகிய நான் இயேசு கிறிஸ்துவிலும். அப்படித்தானே? இயேசு கிறிஸ்துவாகிய அவர் என்னிலும் நிலைத்திருந்தால் ராஜா இனிமே தனியே ஆள் இல்ல, ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை. அவன் மிகுந்த கனிகளை கொடுத்து கொண்டே போவான் என்பதுதான் வேதம், சட்டம். கவனிங்க பிரதர், நான் கனி கொடுக்க விரும்புறேன். எப்படியா கனி கொடுக்கிறது? நான் இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள்ளே வாழ்கிறார். கலாத்தியர் 2:20 அருமையா சொல்றாரு பவுலு, கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்து இருக்கிறேன். இனி நான் அல்ல. அந்த வார்த்தை பாத்தீங்களா? இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்துதாயா எனக்குள்ள பிழைத்திருக்கிறார்.
அப்ப நான் என்ன ஆச்சு, எங்கயா போனா அந்த லூர்த காணோன்னு தேட முடியாது. பிசாசு தேடுவான், எங்கடா போனா அவன், கட்டில் கடியில போனானா இல்ல காஜா மலையில போய் ஒளிஞ்சிருக்கானா. அவன் சொல்லுவான், எங்க போனாலும் இன்னொருத்த குட்டி சாத்தா சொல்லுவான், டே லூசிபர் உனக்கு தெரியாது, அவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான். அதாவது இனி நான் அல்ல, இனி கிறிஸ்துவே, நான் அவருக்குள்ளும் அவர் எனக்குள்ளும் இருக்கும் பொழுது தான் வேதம் சொல்லுகிறது. ஸ்தேவான் அதாவது பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தாராம். ஸ்டீஃபன் வாஸ் filled with the Holy Spirit always, எப்பயுமே. அதே போல நம்ம எல்லாருமே எப்பயுமே ஆவியானவரால் நிரம்பி இருக்கும் பொழுது உடனே நீங்க யோசிக்கலாம், அடாடா எனக்கு அந்நிய பாஷை இல்ல, எனக்குள்ள ஆவியானவர் இல்ல, அந்த மாதிரி நீங்க எடுத்துக்க கூடாது. வரங்கள் வேறு. ஆவியானவரே எனக்குள்ள வாங்க, இயேசுவே எனக்குள்ள வாங்கன்னா உங்களுக்குள்ள இயேசு வந்து விட்டார், உங்களுக்குள்ளே ஆவியானவர் வந்து விட்டார் என்று விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசம் தான் அடையாளம். ஆவியானவரால் நிரம்பி இருக்கும் பொழுது நான் மிகுந்த கனிகளை கொடுப்பேன். நிலைத்திராவிட்டால், 6வது வசனம் பாத்தீங்கன்னா, நிலைத்திராவிட்டால், அதை ஹைலைட் பண்ணுங்க பிரதர். வெரி குட். 6th verse. நெக்ஸ்ட் பிரதர். ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நல்லா கவனிங்க, இது முக்கியமான ஒரு விஷயம். ஒண்ணு, நான் மிகுந்த கனிகளை கொடுக்கணும். இல்லைன்னா என்ன செய்யக்கூடாது? இல்ல பிரதர், ஒரு ஆவரேஜா ஒரு 2-3 வாழைப்பழம் மட்டும்தான் இந்த மரத்தை இந்த சீப்புல இருந்து வந்திருக்கு சொல்ல முடியுமா? வேதம் என்ன சொல்லுதுன்னா, there is no intermediate stage, there is only 2 options. முதல் ஆப்ஷன் என்னது? நிலைத்திருந்தால் கனி கொடுப்பான். 2வது ஆப்ஷன் 6வது வசனத்துல, நிலைத்திராவிட்டால் அவன் எரிந்து போவான், அவன் அக்கினியிலே போடப்படுவான். அவ்வளவுதான். 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒண்ணு, நான் நிலைச்சிருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது மேல போய்கிட்டே இருக்கிறதான வாழ்க்கை. கர்த்தரை நோக்கி, தேவனை நோக்கி. மோட்ச பயணத்துல டிராமால நாங்கெல்லாம் நடிச்சிருந்தோம். நானு, ஜெனிஃபர், எட்வர்டு எல்லாம் ஸ்கூல் படிக்கிறப்ப ஏலிம் சபையில மோட்ச பயணம் அதான பிரதர், மோட்ச பயணம் நாடகத்துல நாங்க நடிச்சிருந்தப்ப அதுல வருது, போய்கிட்டே இருக்கணும், மோட்சத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேஜ், அதாவது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்றேன், கொஞ்சம் நிக்கிறேன் அப்படிங்கிற இடைப்பட்டதான ஒரு நிலையே இல்லை. அதாவது நான் ஒண்ணு என் தேவனில் நிலைத்திருக்க வேண்டும், இல்ல நிலைத்திராமல் போகணும். 2ம் கட்டான இருக்க முடியாது. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், ஒண்ணு அனலா இருக்கணும், இல்ல குளிரா இருக்கணும். வெதுவெதுன்னு இருந்தா ஆண்டவர் வாந்தி பண்ணி போட்டுருவேங்கிறார் இல்லையா? அப்ப நிலைத்திருந்தால் நீங்களும் நாளும் நிலைத்திருக்க அழைக்கப்பட்டவர்கள். நாம் கனி கொடுக்க மாத்திரமல்ல, மிகுந்த கனிகளை கொடுக்க தேவன் விரும்புகிறார். இல்ல பிரதர், நிலைத்திருக்கல அப்படின்னா அது வேதனையான ஒரு விஷயம். 6வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். எபேசியர்கள் நிருபம் 2வது அதிகாரம் 10வது வசனம். Ephesians chapter 2 verse 10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நான் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். நற்கிரியைகளை செய்கிறதற்கு, தி ஒர்க் ஆஃப் ரைசியஸ்னஸ். நல்லா கவனிக்கணும். என்ன பிரதர், நீதியின் கனிகள்னா என்ன? ஆவியின் கனிகளை நீதியின் கனிகள் என்று எடுத்துக்கொள்ளலாமா? எடுத்துக்கொள்ளலாம். அப்புறம் ஏன் இங்க ஆவியின் கனின்னு சொல்லப்பட்டிருக்குது, இங்க நீதியின் கனின்னு சொல்லப்பட்டிருக்குது? கொஞ்சம் ஆழமா பாத்தீங்கன்னா இந்த வசனத்தை வச்சு பாக்குறப்ப, நற்கிரியைகளை செய்கிறதற்கு நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். எதுக்கியா? ஒரு நற்கிரியை செய்யறதாயா? அவன் பிறந்திருக்கிறதே அதுக்குதாயா. நல்ல கிரியை வேணும்யா. இதான் ரைட். கிறிஸ்துவுக்குள் என்னுடைய நற்கிரியைகள் எல்லாமே நீதியின் கனிகள் தான். நன்றாக கவனிக்க வேண்டும். மீண்டும் சொல்கிறேன், கிறிஸ்துவுக்குள் என்னுடைய நற்கிரியைகள் எல்லாமே நீதியின் கனிகள் தான். இன்னும் ஒரு ஸ்டெப் ஆழமா சொல்றேன், நீதியின் கனிகள்னா என்னன்னு. கொடியாகிய நான் செடியாகிய கிறிஸ்துவிடமிருந்து பெற்றுத்தரும் அனைத்துமே அது நீதியின் கனிகள் தான். ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். கொடியாகிய நான் செடியாகிய கிறிஸ்துவிடமிருந்து என்னென்னலாம் நான் பெற்று கொடுக்கிறேனோ
அது அனைத்துமே நான் கொடுக்கிறதான நீதியின் கனிகள் என்று பொருள்படும். இந்த நீதியின் கனி, இந்த வசனத்துக்கு இப்ப பிலிப்பியருக்கு வந்தீங்கன்னா, இந்த பிலிப்பியருக்கு 10வது வசனத்துல பாத்தீங்கன்னா, இந்த நீதியின் கனி எதை கொண்டு வரும்? தேவனுக்கு மகிமையையும் துதியையும் கொண்டு வரும் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த நீதியின் கனி தேவனுக்கு மகிமையையும் துதியையும் கொண்டு வரும் என்றால், இந்த நீதியின் கனியை கண்டிப்பாக கட்டாயமாக இன்று முதல், இந்த இரவு முதல் நீங்களும் நானும் கொடுக்கும் பொழுது நம் வழியாய் நம் ஆண்டவருக்கு மகிமையும் துதியும் உண்டாகும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாய். என்ன அருமையான ஜெபம் பாருங்க, என்ன மாதிரி ஜெபிக்கிறார் பாருங்க, என்ன ஆழமா இருக்கு பாருங்க. பாத்தீங்கன்னா the prayer of Paul, பவுலின் ஜெபம் என்ன மாதிரி ஜெபிக்கிறாரியா. நாமளும் ஜெபிக்கிறோம், நல்லதுதான். ஆனாலும் இவருடைய பாருங்க, அதான் சொல்றாரு, மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளை நாடுங்கள். பூமிக்குரிய கூடாரமாக்கி நம்முடைய வீடு ஒளிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலையல்லாத ஒரு வீடு நமக்கு பரலோகத்துல இருக்கியா. என்ன வார்த்தை, மேலானது, 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 நிறைவானது. என்ன மேலான சத்தியம், மேலான ஜெபம், ஆழமான காரியம். அன்பிலே பெருக்கம். 2வது என்ன தியானிக்கிறோம்? கனிகளிலே பெருக்கம். 3வது ஒரு ஜெபத்தை செய்கிறார், அதை தியானித்து நாம் முடிக்கலாம். 11வது வசனம், 11th verse, Philippians chapter 1 verse 11. நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றோர்களுமாய் இருக்க வேண்டுதல் செய்கிறேன். இதோட ஜெபிச்சு அவர் முடிக்கிறாப்ல 3 ஜெபங்களை. வார்த்தையை பாத்தீங்களா? நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்க வேண்டுதல் செய்கிறேன். 3வது காரியம், நற்குணத்தில் பெருக்கம். இந்த ஸ்லைடு போடுங்க பிரதர். abounding in goodness. முதல்ல அன்பை குறிச்சு சொல்றாப்ல. அன்பை குறிச்சு சொல்றப்ப 2 காரியத்தை முன் வைக்கிறார் பவுல். எதுல பெருகணும்? அறிவிலே பெருகணும், உணர்விலே பெருகணும். ரைட், ஓகே பிரதர், புரிஞ்சு போச்சு. 10வது வசனத்துல எப்படியா சொல்றாரு? பெருக்கத்தை குறித்து பார்க்கும் பொழுது ஒரே காரியத்தை முன் வைக்கிறார், கனிகளிலே பெருக்கம், நீதியின் கனிகளிலே பெருக்கம். ரைட், ஓகே, ஒரே காரியத்துல முடிக்கிறார், நல்லது. 3வது அகைன் நம்ம பாக்குறப்ப நற்குணத்திலே பெருக்கம், 2 காரியத்தை முன் வைக்கிறார் பாருங்க. துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்க வேண்டுதல் செய்கிறேன். டு பி பியூர் அண்ட் டு பி பிளேம்லெஸ். எதுக்கு? கிறிஸ்துவின் நாளுக்கு என்று. 3வது காரியம், அந்த ஹெட்டிங் போடுங்க பிரதர், நற்குணத்தில் பெருக்கம், abounding in goodness. என்னையா அது? என்ன சொல்லப்பட்டிருக்கு? துப்புரவு. துப்புரவுனா என்ன அப்படின்னா சுத்தம், சுத்தம், உண்மை, பியூர், டு பி பியூர், இடரலற்றவர்கள், பிளேம்லெஸ். ரைட். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 8வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, விபிஎஸ்ல அந்த வசனம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடி. எனக்கு ஞாபகம் வருது, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட நாம் பண்டிகையை ஆசரிக்க கடவோம். பாத்தீங்களா? அதே வார்த்தை பயணம், துப்புரவு உண்மை. அதாவது துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட, அதாவது பரிசுத்தம், சுத்தம், உண்மை, தேவன் விரும்புகிறதான பரிசுத்தம் எனக்குள்ள இருந்தா நான் கிறிஸ்துவின் நாளுக்கு எப்பயுமே ஆயத்தமாக இருக்கிறேன் என்று அர்த்தம். உங்க உள்ளத்துல கேட்டு பாருங்க, ஐயோ இந்த நேரத்துல என் தேவன் என்னைய பார்த்து எந்த அளவுக்கு என்னை வேல்யூ பண்ணுவாரு, எனக்கு எவ்வளவு மார்க் போடுவார்னு உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. அதற்குரிய ஆன்சர் உங்க உள்ளத்துல வரும். ஒருவேளை மார்க் கம்மியா இருந்தா இன்னைக்கு நைட்டு ஆண்டவரை கேளுங்க, இல்ல ஆண்டவரே, நீர் சொல்லியிருக்கீங்களே, நீர் நம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு நீர் என்னை முன்குறித்திருக்கிறதே ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை இயேசுவை போல மாற்றும், என்னை இயேசுவை போல மாற்றும். அதுதான் என்னுடைய ஜெபமா இருக்கணும். என்னை பவுலை போல மாற்றுங்க, என்னை பேதுருவை போல மாற்றுங்க, என்னை அந்த ஊழியக்காரரை போல மாற்றுங்க, என்னை இந்திய ஊழியக்காரரை போல மாற்றுங்க. ஐயா அதெல்லாம் வேண்டாம் ஐயா, என்னை இயேசுவை போல மாற்றும். அவரை என்னுடைய மூத்த சகோதரன். வசனம் சொல்றது அதற்கு தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன்.
நம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு துப்புரவு. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 17வது வசனத்திலே பார்க்கும்போது, 2 Corinthians chapter 2 verse 17, அநேகரை போல நாங்கள் வேத வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். பாத்தீங்களா? மற்றவங்கள மாதிரி நான் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ வாளாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய், நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கிற ஆசீர்வாத வாக்கு தத்தத்தை மாத்திரம் நான் சொல்லி கொண்டு போகாமல், அது கலப்பா இருக்கு. வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும் சொல்லிக்கிட்டு போனா அதுல ஏதோ ஒரு கலப்பு இருக்கு. நாங்க அப்படி இல்லை. நான் துப்புரவா தேவனால் அருளப்பட்டத கிறிஸ்துவுக்குள் தேவ சன்னதியில் பேச, துப்புரவு, டு பி பியூர். என்ன சத்தியமோ என்ன இருக்கிறதோ ஊழியத்திலே அதை நாம் சொல்ல வேண்டும். இதான் சத்தியம்னா இதான் சத்தியம், இது இல்லை அப்படின்னா இது இல்லை. இந்த சத்தியத்தின்படி வாழ்ந்தா நித்தியம், இந்த சத்தியத்துல ஒரு சில காரியங்களை மீறினா எனக்கு நித்தியம் இல்லை, நான் கீழே தான் போகணும். கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும், என்ன அடுத்த வார்த்தை, இடரலற்றவர்கள். என்ன பிரதர் இடரல்? என்ன பிரதர்? பிளேம்லெஸ், குற்றமற்ற. இடரல்னா என்ன பிரதர்? வித்தவுட் அஃபென்ஸ், வேதத்தை மீறாமல். இன்னும் புரியாப்புல சொல்லணுமா, எப்பயுமே பரிசுத்தமாகவும் எப்பயுமே வேதத்துக்கு கீழ்ப்படிந்தும் நான் வாழ்ந்தா நான் இடரல் அற்றவன் என்று பொருள்படும். இதுல பாக்குறப்ப இது என்ன பிரதர்? சரி பிரதர், நான் துப்புரவா இருக்கேன், இடரல் அற்று இருக்கேன், எனக்கு என்ன வரும்? ஆசீர்வாதம் வரும்னா அதே 11ல சொல்றாரு. எல்லாத்துக்கும் உடையா இருக்கும். கொஸ்டின் வச்சு ஒரு ஆன்சர் வைக்கிறாப்புல பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று, அந்த கிறிஸ்துவின் நாளுக்குன்னு நாம நிக்கணும்னா இது ரெண்டுமே நம்ம கிட்ட வேணும். துப்புரவு வேணும், இடரலும் வேணும். இடரல் இருக்கக்கூடாது, டு பி பிளேம்லெஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறாரு. இது நம்மை இந்த 2 காரியமும் கிறிஸ்துவின் நாளிலே நிற்க பண்ணும். சரி பிரதர், இதுக்கு ஒரு உதாரணம் தர பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 11வது வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 17 verse 11 பாருங்க. அதே வார்த்தை இங்க சொல்லப்படுது. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதோ என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலும் எப்படி இருந்தாங்கன்னா நற்குணசாலிகளாய் இருந்தார்கள், நற்குணத்திலே பெருகினவர்களாய் இருந்தார்கள். நாம் தியானிக்கிறதான காரியம் நற்குணத்தில் பெருக்கம், அபவுண்டிங் இன் குட்னஸ். இந்த சபையார பாத்தீங்களா, அடாடாடா இவங்களும் பாருங்க நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அப்ப இந்த நற்குணசாலிகளாய் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த வசனத்திலே நாம் கண்டுபிடித்து விடலாம். என்ன செய்யணும் பாருங்க. 17, 11ல தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தால் போதும், நாம் நற்குணசாலிகளாய் மாறிவிடுவோம். எப்படி? தானா மாற மாட்டோம், அந்த வார்த்தை நம்மை மாற்றும். அந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. இவங்க என்ன செஞ்சாங்க? ஒன்னும் செய்யலையா? வெரி குட், நல்லா ஹைலைட் பண்ணிருக்கீங்க பிரதர், வெரி குட். தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று வாஞ்சையோடு இருக்கிற தேவ பிள்ளைகளே, நற்குணத்திலே பெருக சிம்பிளா ஈஸியான ஒரு ஆன்சர் தான். பார்த்து எழுதுனா போதும். தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால். ஐயோ, இங்க எப்படி போட்டிருக்கே, இங்க எப்படி போட்டிருக்கே, என்ன போட்டிருக்கு, என்ன சொல்ல வர்றாரு? ஆராய்ஞ்சு பார்த்தா போதும். ஆராய ஆரம்பிக்கும் பொழுதே ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அந்த ஆவியானவர் உங்களை வெறுமையாய் விட்டு செல்கிற ஆவியானவர் அல்ல, உங்களை 100க்கு 100 நற்குணசாலிகளாய் மாற்றியே தீருவார். நற்குணத்தில் பெருக்கம். லாஸ்ட் ஸ்லைடு பிரதர். தான் மெர்க்கையா பாடுறாரு. செடியே, திராட்சை செடியே, கொடியாக இணைந்து விட்டே, உம்மடிதான் என் வாழ்வு,
மகிழ்ச்சிதான் என் உணவு. பாத்தீங்களா என்ன அருமையா போறார். செடியே, திராட்சை செடியே, கொடியாக நான் இணைஞ்சிட்டேன். இனிமே நான் நீதியின் கனிகளை தருவேன். இந்த நாள் தியானிச்சதான நாம தலைப்பு. அடுத்த ஸ்லைட் போடுங்க, லாஸ்ட் ஸ்லைட் போடுங்க. பவுலின் ஜெபம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஆல் இன் ஒன். த பிரேயர் ஆஃப் பால். 3 காரியங்களை தியானிச்சோம். முதல் காரியம் என்ன தியானிச்சோம்? அன்பிலே பெருக்கம். அபவுண்டிங் இன் லவ். இந்த அன்பிலே தியானிக்கும் பொழுது 2 காரியங்களை தியானிச்சோம். ஒன்னு அறிவிலே பெருக வேண்டும், இன்னொன்னு உணர்விலே பெருக வேண்டும். இன் நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இன்னையிலிருந்து நாம அன்பிலே மாத்திரம் பெருக போறது அல்ல, நான் அறிவிலும் பெருக போகிறேன், நான் உணர்விலும் பெருக போகிறேன், அதிகமா என் தேவன் மீது நான் அன்பு கூற போகிறேன். என் தேவன் எதிர்பார்க்கிறதான விதம், என் தேவன் எதிர்பார்க்கிறதான அன்பு என்னிடம் கண்டிப்பாக காணப்படும் என்பதிலே சந்தேகம் இல்லை. ரைட். இன்று முதல் மாற்றம் நம் வாழ்க்கையில உண்டாக போகிறது. 2வது காரியம் நாம் தியானிச்சதான காரியம் கனிகளில் பெருக்கம். abounding in fruit bearing. இன்னையிலிருந்து நான் நீதியின் கனிகளை கொடுக்க போகிறேன். என்னையா? கொடியாகிய நான் செடியாகிய கிறிஸ்துவிடமிருந்து பெற்றுத்தரும் அனைத்துமே அது நீதியின் கனிகள் தான். இன்று முதல் நான் என் ஆண்டவர்கிட்ட எதையாவது வாங்கி நான் மற்றவங்களுக்கு கொடுப்பேன். என்னால ஒண்ணுமே செய்ய முடியலன்னா ஊழியத்தை 3 வகையில செய்யலாம். ஒண்ணு ஜெபிக்கலாம், அது ஜெப ஊழியம். 2வது கொடுக்கலாம், பணத்தின் வாயிலாக ஊழியத்தை நம்ம தாங்கலாம். எவ்வளவோ பேருக்கு நம்ம பணம் கொடுக்கலாம். கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, ஊழியம் செய்யறவங்க இருக்காங்க. இந்தாங்க இந்த பணத்தை வச்சுக்கங்க, இதை உங்க ஊழியத்துக்கு பயன்படுத்துங்கன்னா அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. எங்கிட்ட எல்லாம் அவ்வளவு ஆட்கள் இருக்கிறாங்க. அதாவது பணத்தின் வாயிலாக ஊழியம் செய்யலாம். 3வது ஊழியத்தை நேரிலே சென்று செய்யலாம். ஒன்று ஜெப ஊழியம், 2வது கொடுக்கிற ஊழியம், 3வது டைரக்டா ஃபீல்டுல போய் செய்யறதான ஊழியம். இந்த 3 ஊழியத்துல ஏதாவது ஒரு ஊழியத்துல நாம் நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். மெயினா அந்த கொடுக்கிற ஊழியம்னு பாக்குறப்ப ஏமாத்துறவங்க, திருட்டு பயலுங்க நிறைய பேர் இருப்பாங்க. ரொம்ப பேரு ஆண்டவர் பேரை சொல்லி ஏமாத்துவாங்க. எனக்கு அது வேணும் இது வேணும்னு காசு வாங்குவாங்க. நம்ம அது அவங்க பாடுன்னு ஏமாந்து காசை கொடுத்துட கூடாது. அது கரெக்டா அதுக்குதான் போகுதா அப்படிங்கிறத நம்ம ஆராய வேணும். அதான் ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மெண்ட். ஞானம் வேணும். கர்த்தர் தான் அதை கொடுக்கணும், அதை பகுத்தறியணும். எல்லாருமே கஷ்டப்படுறாங்கன்னு இருக்கிறது எல்லாருமே கொடுக்க கூடாது. ஞானம் வேணும். யாருக்கு செய்யணும், எதை செய்யணும், எப்ப செய்யணும். சோ இதை கொடுக்கிறவர் ஆவியானவர். சோ 2வது காரியம் நாம தியானிச்சோம், கனிகளில் பெருக்கம். இன்று முதல் இந்த 3 ஊழியத்துல ஏதாவது ஒரு ஊழியத்துல நாம் நம்ம இணைத்துக் கொள்ள போகிறோம். 3வது ஒரு காரியம் தியானிச்சோம், நற்குணத்தில் பெருக்கம். அபவுண்டிங் இன் குட்னஸ். இன்று முதல் ஐயா நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், சிம்பிள் லாஜிக், துப்புரவு இடரல் இது 2மே இல்லாம நான் சுத்தமா இருக்கணும். இதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் வேதம் சொல்லுது, நான் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தாலே போதும், அது போதுயா, அது என்னை நற்குணசாலியாய் மாற்றிவிடும் என்று வேதம் சொல்லுகிறது. பவுல் என்ன அதிகமா அருமையா ஜெபிக்கிறார் பாருங்க. அந்த வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். முடிஞ்சா நீங்க நைட் தூக்கம் வந்தா நைட் தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு இந்த 3 வசனத்தையும் பாருங்க. இன்று முதல் முடிஞ்ச அளவுக்கு எப்பப்பெல்லாம் ஞாபகம் வருதோ இது நம் ஜெபமாக அமையட்டும். மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்க வேண்டுதல் செய்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த ஜெபம் பலிப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Amen. Amen. Thank you, brother. Thank you for the wonderful study. Praise the Lord. Glory to God. அருமையான வேத பகுதி இன்றைக்கு நாம் கேட்ட இந்த வேத பகுதியிலிருந்து உங்களுக்கு ஏதாகிலும் ஒரு கேள்விகளோ இல்லை வேற வசனங்களை நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைப்பீர்களாகில் இந்த டைம்ல நீங்க ஷேர் பண்ணலாம். தெளிவா பேசு.
பவுல் பாருங்க தன்னுடைய எல்லா நிருபங்களிலும் ஜெபம் இல்லாமலே இருக்காரு. எல்லா நிருபத்திலையும் ஏதாவது ஒரு ஜெபம் வச்சு அவரை எழுதுறாரு. ஜெபத்துக்குன்னே ஒரு செக்ஷன் டெடிகேட் பண்றாரு. அந்த ஜெபத்தை நாம் கொஞ்சம் கருத்தாய் ஆழமாய் பார்க்கும் பொழுது அநேக சத்தியங்கள் நமக்கு தெரிய வருகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதை நாம் தொடர்ந்து ஆழமாய் படிப்போம். இந்த நிருபத்துல அருமையா அன்பு, கனி, நற்குணத்தை குறித்து அப்போஸ்தலன் பவுல் சொல்லி இருக்கிறார். அதை நாம் ஆழமாய் பார்க்கும் பொழுது தோண்ட தோண்ட அப்படியே அநேக பொக்கிஷங்கள், the treasures are coming out, right? So let's discern, let's learn, let's understand, insight. அதெல்லாம் வேணும்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் ஜெபிக்கிறார். அது கர்த்தர் தான் நம்முடைய மனக்கண்களை கொடுத்து பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க முடியும். தொடர்ந்து நீங்க ஜெபிங்க. ஜெபிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க. ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு அடித்தளம். வாழ்க்கையில நாம் கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்றதுக்கும் அந்த ஜெபம் தான் அடித்தளம். அந்த ஜெபத்தை மட்டும் விட்டுறாம இருக்கணும். வேற எதுவும் நீங்க ஷேர் பண்ண விரும்புகிறீர்களா? சரி பிரதர், ஜெபம் பண்ணி முடிச்சிடுறீங்களா? ஓகே, ஜெபிக்கலாம். இருக்கிற இடங்கள்ல ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உத்தமமானவைகளை நாங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக எங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் அதிகமாய் பெருக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, எங்கள் அன்பு அறிவிலே பெருக வேண்டும். எங்கள் அன்பு உணர்விலே பெருக நாங்கள் எல்லாரும் கெஞ்சுகிறோம் அப்பா. மாத்திரமல்ல, தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால நாங்க எல்லாரும் நிரம்பி இருக்கணும்னு நாங்க கேட்கிற ஆண்டவரே. ஆம் தகப்பனே, மட்டுமல்ல, கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களாகவும் ஆண்டவரே, இந்த ஸ்டடியில இன்னைக்கு கலந்துகிட்ட எல்லாரும் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களாகவும் நாங்க இருக்க நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வேண்டுதல் செய்கிறோம். எங்களை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் இந்த 3 விதமான பெருக்கத்தினாலும், அன்பிலே பெருக்கம், கனிகளிலே பெருக்கம், நற்குணத்தில் பெருக்கம், பவுண்டிங் இன் லவ், பவுண்டிங் இன் ஃப்ரூட் பியரிங் அண்ட் அபவுண்டிங் இன் குட்னஸ், இந்த 3 விதமான ஆசீர்வாதத்தினால எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுக்கு எங்களுக்கு உதவி செய்யும் ஆவியானவரே, இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஆவியானவரின் துணையோடு விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் எங்கள் தந்தையே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நன்மைகளுக்காக. Amen. Amen. Thank you all for joining today. God bless you all.